ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஐலி இந்திராணி கிட்ட எல்லா உண்மையுமே ஆதாரத்தோடு நிரூபித்தாங்க. கபிலனோட வாட்சை வச்சு கபிலன் தான் சிவாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. நம்ம ஐலி சொன்னதை கேட்டுட்டு இந்திராணிக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக கபிலன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்படியே போனால் கபிலன் என்ன ஆவான்னு கொஞ்சம் கூட நம்மளால் யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கபிலனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. கபிலா, சிவாவோட இந்த நிலைமை நீ தானே காரணம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கபிலன் சொல்றாங்க, என்னக்கா திடீர்னு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி சொல்றாங்க, ஆமா கபிலன், ஐலி வந்து எல்லா ஆதாரத்தையும் ஸ்ட்ராங்கா வச்சுட்டு நீ தான் சிவாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்ட்டு நிரூபிச்சுட்டு இருக்கா. எதுக்காக கபிலன் இப்படி எல்லாம் பண்ற, என் தம்பி என்ன அவ்வளவு மோசமானவனா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கபிலன் சொல்றாங்க, அக்கா நீங்க ஐலி சொல்றத நம்பவே நம்பாதீங்க, அவ தேவையில்லாம என் மேல பழிய போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்திராணி சொல்றாங்க, அவ ஒன்னும் உன் மேல பழியெல்லாம் போடல, அவ ஆதாரத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கா. சரி, அவ உண்மையில பழி போடுறான்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கபிலன் வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கபிலன் சொல்றாங்க, ஆமாக்கா, உங்களுக்கு எங்களெல்லாம் விட அந்த சிவாவை தானே ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நீங்க அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, உங்க தம்பி கூட இருக்கிற எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இந்திராணி சொல்றாங்க, என்னடா கபிலா திடீர்னு இப்படி பேசிட்ட, எனக்கு பாவை முக்கியமா நீ முக்கியமான்னு கேட்டா நான் பாவையை விட நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி தானடா சின்ன வயசுலேருந்து உன்னை என்னோட பையன் மாதிரி தான் வளர்த்துட்டு இருந்தேன், திடீர்னு நீ ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, என்றைக்குமே உன் மேலே இருக்கிற பாசம் எனக்கு மாறாது, ஆனால் நீ பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி தான் நான் முன்னாடியே உன்னையே எச்சரிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கபிலன் சொல்கிறாங்க, அக்கா இப்பயும் சொல்கிறேன், சிவாவோட இந்த நிலைமைக்கு நான் காரணம் கிடையாது, அதுக்கான ஆதாரத்தை நானே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐலியோட ரூமில் போயிட்டு எப்படியாவது அந்த வாட்சை எடுத்துட்டு அந்த வாட்ச் என்கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கதையை மாற்றி சொல்லுவோம் அப்படின்ட்டு கபிலன் உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் வாட்சுக்கு பதிலாக கன்று தான் கிடைக்குது. கன்னை பார்த்துட்டு கபிலன் வந்து இவ்வளோ நாளாக நம்ம தேடிட்டு இருந்தால் அது ஏடி இந்த ஐலி தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐலி இனிமேட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிற்கிறாங்க. அப்போது ஐலி சிவா ரெண்டு பேருமே ரூம்குள்ளே வந்துடுறாங்க. அப்போது கபிலன் வந்து ஐலி கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக எங்களுக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தது நீ தானா, உன்னை இப்போமே சுட்டு சாகடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் துப்பாக்கி வச்சிடுறாங்க. அப்போது நம்ம கபிலன் சொல்கிறாங்க, நீ தானே அந்த லேடி போலீஸ் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஐலி அந்த துப்பாக்கி கையில் வாங்கிட்டு, ஆமாண்டா நான் போலீஸ்னா நீ திருடன் தான், நீ பண்ணுற திருட்டு வேலை எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நாங்கள் மட்டும் மனசு வச்சோன்னு வச்சுக்கோ 5 நிமிஷத்தில் உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளி வைக்கலாம், ஆனால் நான் இந்திராணி அக்காக்காக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி வந்து ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ரித்திகா வந்து செம்ம கோபத்தில் இருக்காங்க. செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க, என்னத்த இந்திராணி அண்ணி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த வீட்டில் யாருக்குமே மரியாதையே கிடையாதா, நான் ஐலியோட துணிமணியெல்லாம் எடுத்து வெளியில் தூக்கி போட்டேன், ஆனால் கடைசியில் அந்த ஐலி சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இந்திராணி அண்ணி அந்த துணியெல்லாம் எடுத்து என்னையவே உள்ளே வைக்க சொல்கிறாங்க, இப்படியே போச்சுன்னா நம்மளுக்கு என்ன மரியாதை இந்த வீட்டில் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்திராணி அண்ணி கபிலனை விட சிவா மேலே தான் ரொம்பவே பாசத்தை அள்ளி கொட்டிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, ஏதாவது நம்ம இந்திராணியை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரித்திகா வந்து செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, ரித்திகா நீ வந்து இப்போ வந்தவ, உனக்கே இவ்வளோ கோபம் வருதுன்னா நான் ஆரம்பத்துலேருந்து இந்த வீட்டில் இருக்கேன், அப்போ எனக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த இந்திராணியை நான் சும்மா விட மாட்டேன், அவள் என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா, சும்மா ஐலி சிவா இவங்க 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கால பாரு, அவங்க 2 பேராலேயே இந்திராணிக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு செம்ம கோபத்தில் செல்வராணி ரித்திகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கபிலன் வந்து பயந்து போய் நிற்கிறாங்க. இந்த ஏடி தான் ஐலி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே கபிலன் வந்து இந்த உண்மையை வெளியில் சொல்லாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஐலி வந்து கபிலன் நெத்தியில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ பாவி வந்து அந்த துப்பாக்கியை பிடுங்கிட்டு போயிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அந்த துப்பாக்கியை காமிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போது அந்த துப்பாக்கியை பார்த்துட்டு எல்லாருமே கேட்குறாங்க, இந்த துப்பாக்கி எங்கேருந்து எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நேராக இந்திராணி கிட்ட தான் போகிறாங்க. இந்திராணி வந்து பாவை கிட்ட கேட்குறாங்க, பாவை இந்த துப்பாக்கி நீ எங்கேருந்து எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாவை சொல்கிறாங்க, ஐலி ரூம்லேருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இந்திராணிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஐலி ரூம்லேருந்து எடுத்தியா, இது போலீஸ் கன் மாதிரில இருக்குது, அப்போது ஐலி நீ போலீஸா அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்ட ஐலி சொல்கிறாங்க, ஐயோ அக்கா இல்லைக்கா நான் போலீஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்திராணி வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க, ஒருவேளை இவ தான் அந்த லேடி போலீஸாக இருப்பாளா, இவ்வளோ நாளாக நம்மளை மிரட்டிட்டு இருந்தா அந்த ஏடி வேறு யாரும் இல்லை ஐலி தானா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இந்திராணி ரொம்பவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஐலி வந்து இந்த துப்பாக்கி என்னோடது கிடையாது, நான் வந்து என்னோட தற்காப்பு
தற்காப்புக்காக நான் போலீஸ்கிட்ட பேசி வாங்கி வச்சுருக்கேன். எப்போ சிவாவுக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததோ அதுலேருந்து எங்களுக்கு ஒரு வித பயம் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் இந்த துப்பாக்கியை பாதுகாப்புக்காக வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இந்த இடத்துல ஐலி சொல்கிறத நம்ம இந்திராணியால் முழுசாக நம்பவே முடியல. இந்திராணி மனசில் தோணுது, ஒருவேளை ஐலி வந்து உண்மையை மறைக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பொய்யை சொல்கிறாலோ, நம்ம ஐலி யார் என்னங்கிறத கூடிய சீக்கிரத்திலே விசாரித்து தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க ஏடி இவளாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி வந்து ஐலி மேலே பயங்கர சந்தேகத்தில் இருக்காங்க. இந்த சைடு நம்ம கபிலனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கரமாக குழம்பி போய் நிற்கிறாங்க. ஏன்னா ஏடி தான் ஐலி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம எப்படி இந்த வீட்டில் எல்லா வேலையும் உருப்படியாக செய்ய முடியும், நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தையும் இந்த ஐலி சிவா 2 பேருமே நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து குழம்பி போயிருக்காங்க. அப்போ ஐலி சிவா 2 பேருமே வராங்க, கபிலன் கிட்ட பேசுகிறாங்க. என்ன கபிலன், எங்கள் 2 பேரை பார்த்து பயந்துட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க, உங்கள் 2 பேரை பார்த்தா எனக்கு பயம் வரல, உங்களை என் கையால் கொல்லணுன்ற வெறி தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் ஐலி வந்து சிரிக்கிறாங்க. நீங்கள் பாருப்பா, நான் இப்போயும் சொல்கிறேன், நீ பண்ணுற தில்லுமுள்ள ஆட்டம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் உன்னை பற்றின விஷயத்தெல்லாம் நாங்கள் இன்னும் வெளியில் சொல்லாமல் இருக்கோன்னா அதுக்கு காரணம் இந்திராணி அணி தான். அவங்க என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் என்னை நம்பி இந்த வீட்டில் விட்டு வச்சுருக்காங்க. நான் அதுபடியே உன்னை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே ஆதாரமாக கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக உன்னைய கையும் களுமா பிடிப்பேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் சுதந்திரமாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலி வந்து கபிலனை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கபிலனுக்கு செம்ம கோவம் வருது. ஐலியை பார்த்து சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரம் உங்கள் 2 பேத்தையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சிவா வந்து கபிலனை கிண்டல் பண்ணிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. நம்ம கபிலனும் பயங்கர கோவத்தில் இருக்க. இந்த சைடு செல்வராணி ரித்திகா 2 பேருமே வராங்க. அப்போது செல்வராணி வந்து கபிலன் கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு கபிலன், உன்னை சுற்றி என்ன தான் நடக்குது, ஐலி எதுக்காக உன் சட்டையை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கபிலன் சொல்கிறாங்க, அவளை பற்றி தான் தெரியல உங்களுக்கு, அவளுக்கு என்கிட்ட வம்பு இழுக்கிறதே தான் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு செல்வராணி ரித்திகா சொல்கிறாங்க, சீக்கிரமாகவே அந்த ஐலி சிவா 2 பேருக்குமே முடிவு கட்டி அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம இந்திராணிக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. ஏன்னா ஐலி ரூமில் கன் இருந்தது, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நம்ம கிட்ட இவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு இருந்தால் அந்த ஏடி வேறு யாரும் இல்லை ஐலியாக தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி பயங்கரமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா கண்டிப்பாக ஐலி சிவா இவங்க 2 பேரும் என்ன பிளானோட இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்காக 2 பேர்த்துக்குமே கிராண்டாக மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுபடியே கீழே ஹாலில் போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, ஐலி சிவாவுக்கு நான் கிராண்டாக வெட்டிங் வைக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங் ஆகுது. ரித்திகா வந்து செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க, என்ன அத்தை, இந்திராணியை நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நாளுக்கு நாள் அவங்க ரொம்பவே எல்லை மீறி போய்கிட்டு இருக்காங்க, வீட்டை விட்டு வெளியில் துரத்தின ஐலி சிவாவை மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து வைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இதுங்களுக்கு கிராண்டாக வெட்டிங் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்களாம், இதெல்லாம் என்ன விளையாட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, ரித்திகா உன்னை விட எனக்கு கோவம் அதிகமாக வருது, அவள் என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை அவ்வளோ கிராண்டாக பண்ணிடுவாளா, அதுக்கு நான் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி வந்து பயங்கர கோவமாக ரித்திகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்திராணி வந்து ஐலி சிவா யாருன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு மேரேஜ் பிளானையே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நம்ம ஐலி சிவா வந்து எந்த ஒரு பிளானோட உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்திராணி தெரிஞ்சுப்பாங்களா, இல்லை அதுலேருந்து நம்ம ஐலி சிவாலாம் எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க, அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.